Welcome to bilingual e-lecture for Diploma students, Surveying 1, Unit 5, Lecture 3. Lecture 2ல நம்ம என்ன பார்த்தோம்னா arithmetical calculation method. Arithmetical calculation எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக அது வந்து interpolation of contours-ல நம்ம பார்த்தோம். Interpolation of contours-ல estimation எப்படி பண்ணுறது, செகண்ட் வந்து arithmetical calculation எப்படி பண்ணுறது. அது பேசிக் பிரின்சிபல் வந்து similar triangle method. சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு எப்படி அரித்மெட்டிக் கால்குலேஷனில் நம்ம பண்ணோன்னு பார்த்தோம். அதோடைய கன்க்ளூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன், திஸ் மெத்தட் இஸ் லெபோரியஸ் அண்ட் டிடிஎஸ். இது என்ன சொல்கிறாங்க, இந்த மெத்தட் வந்து அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தட் வந்து இட் இஸ் லெபோரியஸாக இருக்குது, இது கொஞ்சம் டிடிஎஸாக இருக்குது, பட் இட் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட். ஏன்னா அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதானா, ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் வேர் கிரேட்டர் அக்யூரசி இஸ் ரெக்வயர்ட். ஸோ நம்ம வந்து அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தட் எடுத்துகிட்டோம்னா எங்கெல்லாம் கிரேட்டர் அக்யூரசி தேவையோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொபோர்ஷனல் மெத்தட். ஸோ அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தடை ப்ரொபோர்ஷனல் மெத்தட் கூட சொல்கிறோம் நம்ம. ஸோ இதான் இதோட கன்க்ளூஷன். ஸோ இட் இஸ் வந்து லெபோரியஸ் அண்ட் டிடிஎஸ் அண்ட் இட் கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட். அண்ட் எந்த இடத்துலாம் வந்து ரொம்ப அக்யூரசி நமக்கு தேவையோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொபோர்ஷனல் மெத்தட். Third one is a graphical method. In this method, the interpolation of contours is carried out with the help of tracing cloth or tracing paper. So, tracing cloth or tracing paper வச்சு interpolation நம்ம பண்ண போகிறோம். அப்போ the tracing cloth or paper ப்ரிப்பேர் பண்ணணும், tracing paper ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். Following are the commonly adopted graphical construction. A tracing paper is given below. A vertical line AB is drawn to represent certain elevation. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறாங்க, ஏபின்னு ஒரு வெர்டிக்கல் லைன், இதில் செங்குத்து லைன் வரைஞ்சிக்கிறோம். த சென்டர் பாயிண்ட் சி இஸ் செலக்டட் ஆன் ஏபி. ஏபியில் நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் சென்டர் சி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அ பெர்பெண்டிகுலர் லைன் இஸ் ட்ரான் ஃபார் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் அப் டு ஓ. ஸோ ஓன்னு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த சி பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட் ஓ அண்ட் சி ஆர் ஜாயிண்ட். ஸோ ஏபின்னு ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறாங்க, சென்டர் பாயிண்ட் சி, அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்கிறாங்க, அது அப் டு ஓ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த ஓவையும் சியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏசி அண்ட் சிபி ஈச் ஆர் டிவைடட் இன்ட்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ ட்ராயிங்கில் பார்க்கலாம், இதுதான் ட்ராயிங்கு. இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா ஏபின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டோம், அதில் சென்டர் பாயிண்ட் சின்னு குறிச்சிக்கிட்டோம், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஓவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஓசி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஏசி அண்ட் பி, இப்போ ஏசி இட் இஸ் ஈக்குவல் டு சிபி டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்குது, தான் பார்த்துருக்கோம். ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயின் டு ஓ. இந்த ஓ பாயிண்ட்டுக்கு எல்லா பாயிண்ட்டு ஏலேருந்து பிலேருந்து எல்லா பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்ய போகிறாங்க, ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஏபி எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் சி எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, இதில் வந்து 0.55 பாயிண்ட்ஸுக்கு டார்க் லைன் எடுத்துப்பாங்க. இப்போ வந்து 30 35க்கு ஒரு டார்க் லைன் வரைவாங்க, 35 to 40க்கு ஒரு டார்க் லைன் வரைவாங்க, 40 to 45 ஒரு டார்க் லைன் வரைவாங்க, 45லேருந்து ஒரு 50க்கு ஒரு டார்க் லைன் வரைவாங்க. எடுத்துகிட்டு இதில் செய்வாங்க, ஓ பாயிண்டில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. த பவுண்ட்ரி லைன் அண்ட் எவ்ரி 5th லைன் இஸ் மார்க்ட் வித் அ திக் லைன் ஆர் ரெட் லைன். பாருங்கள் இந்த ட்ராயிங்கில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பாருங்கள் 30 35 திக் லைனாக இருக்கும், 40 திக் லைனாக இருக்கும், 45 திக் லைனாக இருக்கும், என்ன செய்கிறாங்க 50 திக் லைன் எல்லாமே என்ன செய்வாங்க ஓக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. 3 vertical lines 1 1 2 2 3 3 are drawn as guidelines. இந்த drawingல எடுத்துட்டோம்னா 3 vertical line பாருங்க, 1 1 இது 1 1, இது 2 2 3 3. இது ரெஃபரன்ஸ்க்காக என்ன செய்கிறாங்க, கைட்லைன்ஸ்க்காக 3 லைனை செய்கிறாங்க, வரைஞ்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட், it is intended to interpolate a 2 meter contour interval between 33.5 to 39.5. இதில் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் எடுத்துப்பாங்க, 33.5க்கும் 39.5க்கும் நடுவில் ஒவ்வொரு கான்டூர் இன்டர்வல் வந்து 2 மீட்டர்ஸ் எடுத்து வரைஞ்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Let the lowest radial line OB to represent an oral of 30. ஸோ ட்ராயிங்கில் பாட்டம் லைனோட ஆரல் வந்து 30. நெக்ஸ்ட் இருக்காங்க ஏபின்னு வரைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அதில் பாட்டம் லைனோட ஆரல் வந்து 30. ஹென்ஸ் எவ்ரி 5th லைன் வில் ரெப்ரசன்ட் 35 40 45
எக்ஸெட்ரா. ஸோ நம்ம 32 நான் சரி ஏபி லைன் எடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு 5 பாயிண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க 35, 40, 45 திக் லைனில் வரைஞ்சிருக்கிறாங்க. The tracing paper is moved over the plane until the point A lies on 33.5 and the point B lies on 39.5 and the line AB should be parallel to AB. இப்போ drawing பார்க்கலாம். இது பாருங்க, இந்த பாயிண்ட் A வந்து 33.5ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இது 39.5ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த லைன் வரைஞ்சிட்டு இந்த லைன் should be parallel to ABக்கு பேரலாக இருக்க மாதிரி லைனை வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட். Now the points 34, 36, 38 and 40 are picked through by pin to get the position of the required contour line. So required contour line வரையறதுக்காக 34, 36, 38, 40 நம்ம contour interval 2 தான் வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் செய்கிறாங்க பின் பண்ணி செய்கிறாங்க பிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. After getting the interpolated points, the points are joined by a smooth curve to get the required contour line. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுட்ட பிறகு நமக்கு எந்த இன்டர்போலேட் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து கர்வ் வேணுமோ அந்த இடத்துல செய்கிறாங்க கான்டூர் லைன் வரைகிறாங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் எடுத்துட்டோம்னா இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி லுக் அப்படி இருக்கு, அவ்வளோதான். இது வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கான்டூர் லைன் வரைய போகிறோம். ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறோம், ஏபின்னு ஒரு வெர்டிக்கல் லைன், அது நடுவில் பாயிண்ட் சின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு செய்கிறாங்க பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டு அப் டு ஓ வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒவ்வொன்று சில கான்டூர் இன்டர்வல் 2 2 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் தட் இஸ் 30லேருந்து 35க்கு டார்க் லைன், 35லேருந்து 40 டார்க் லைன், 40லேருந்து 45க்கு டார்க் லைன், 45லேருந்து 50க்கு ஒரு டார்க் லைன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகிடுதுன்னா ஓவில் ஜாயிண்ட் ஆகிடுது. இதுக்கு ரெஃபரன்ஸ் கைட்லைன்ஸாக 1 1 2 2 3 3 சொல்லிட்டு 3 வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிறோம். இந்த ஏபி பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 33.5லையும் 39.5லையும் செய்கிறாங்க ஏபி லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இட் இஸ் பேரல் டு ஏபி, தட் இஸ் பேரல் டு கேபிட்டல் ஏபி. ஸ்மால் ஏபி இஸ் பேரல் டு கேபிட்டல் ஏபி மாதிரி பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணிட்ட பிறகு அந்த ட்ரேசிங் பேப்பர் எந்த இடத்துல நமக்கு வந்து கான்டூர் லைன் வேணுமோ அந்த பேப்பரில் வச்சுட்டு அங்கேருந்து செய்கிறாங்க 34, 36, 38 செய்கிறாங்க பாயிண்ட் பின் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அந்த இடத்துல கான்டூர் லைனை செய்கிறாங்க ஸ்மூத் கர்வாக ஜாயின் பண்ணிடுறாங்க. இதை மாதிரி மெத்தடில் என்ன செய்கிறாங்க கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இன்டர்போலேஷன் மெத்தடில் நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் 3 மெத்தடில் ஃபஸ்ட் எஸ்டிமேஷன் பார்த்தோம், செகண்ட் பாயிண்ட் வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷனை பார்த்தோம், தேர்ட் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்தோம். ஸோ 3 மெத்தட் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுல வந்து கான்டூர் கிரேடியன்ட். During preliminary survey for roads in a hilly area, the required points are first established along the gradient. Gradientல என்ன செய்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறாங்க. எந்தெந்த ரோடில் எந்தெந்த பிளேஸில் ரோடு போட போகிறோமோ ஹில்லி ஏரியாவில் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கிறாங்க. The line joining these points is known as the contour gradient or grade contour. அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க ஜாயின் பண்ணுற லைன் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா contour gradient or grade contour சொல்கிறாங்க. Now let us see the definition of contour gradient. It may be defined as a line joining the points on different contours along the same gradient. So same gradient இருக்கும், ஆனால் different contourல பாயிண்ட்டை சிவாங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராயிங்கில் பார்த்தா நமக்கு தெளிவாக இதில் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள் கிரேடியன்ட் சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கான்டூர். 94 ஒரு கான்டூர், 96 ஒரு கான்டூர், 98, 100 கான்டூர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் கிரேடியன்ட் சேம். இதில் ரோடு போடுறதுக்கு எப்படி பண்ணுறாங்க தான் இந்த ட்ராயிங்கில் காமிச்சிருக்காங்க. அது எப்படி பண்ண போடுறது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். லொக்கேஷன் ஆஃப் கான்டூர் கிரேடியன்ட். Suppose it is required to locate a center line of the road in a hilly area with a ruling gradient of 1/20. இப்போ இந்த hilly area இதில் வந்து 1/20ல நம்ம என்ன செய்ய போகிறோம் ரோடு போட போகிறோம். தட் இஸ் கிரேடியண்ட்டில் 1/20ல நமக்கு என்ன செய்ய போகிறோம் ரோடு போட போகிறோம். ஆனால் அதனுடைய கான்டூர் லெவல் என்ன கொடுத்துருக்காங்க 94, 96, 98, 100 கொடுத்துருக்காங்க. Let the starting point A be on a 94 contour line. ஸோ இதுதான் 94 contour line. பாருங்கள் இதுதான் நமக்கு 94 contour line. இதில் இது நமக்கு வந்து 94 கான்டூர் லைன் வந்து இதுதான். இதில் நமக்கு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 94 கான்டூர் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மற்ற கிரேடியண்ட்டில் எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். Since the contour interval is 2 meter, ஒன்றுக்கு 94, 96, 98, 100. ஸோ கான்டூர் இன்டர்வல் எவ்வளோ வருது நமக்கு 2 மீட்டர் தான் வருது. கிரேடியன்ட் வந்து 1/20. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கிரேடியன்ட் 1/20 கொடுத்துருக்காங்க, கான்டூர் இன்டர்வல் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. The horizontal distance between A and the point and the next contour is 96 meter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 2 × 20. நமக்கு வந்து கிரேடியன்ட் 20 கொடுத்துட்டாங்க, கான்டூர் இன்டர்வல் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 × 20 will be equal to 40 meter.
with the center at A, the radius 40 meter, and arc is drawn cutting the contour line 96. பாருங்க இந்த drawingல பார்த்தா உங்களுக்கு புரியும். A point எடுத்துப்பாங்க. நமக்கு கொடுத்தது வந்து contour interval வந்து 2 தான். 94 96 contour interval 2, gradient 20. அப்போ 20 into 2 போட்டா 40. அப்போ A point fix பண்ணிட்டு அந்த 40க்கு என்ன செய்வாங்க, ஒரு arc, that is அடுத்த contour line ஒரு arc fix பண்ற arc போடுறாங்க. அது ஒரு arc போடும்போது அந்த பாயிண்ட் தான் B ன்னு சொல்லி நம்ம காமிக்கிறாங்க. Taking B as a center and with the same radius, another arc is drawn to get the next point C. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 40ல் ஆர்க் பண்ணிட்டோம். செகண்ட் தேர்ட் பாயிண்ட் அடுத்த கவுண்டருக்கு போகணும் இல்லையா, அதுலேயும் செய்கிறாங்க சேம் ரேடியஸில் அடுத்த பாயிண்ட் ஒரு ஆர்க் பண்ணுறாங்க, அது பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறாங்க. இந்த அதர் பாயிண்ட் ஆர் லொக்கேட் இந்த சிமிலர் மேனர். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு கான்டூர் லைனில் கட் பண்ணி செய்கிறாங்க, பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் செய்வாங்க ரோடை ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ் லெட் மீ ரிப்பீட் இட் அகெயின். இதான் வந்து contour line 94 96 98 100. இங்கே பாயிண்ட் A ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து gradient என்ன கொடுத்துருக்காங்க, 1/20 gradient கொடுத்துருக்காங்க. contour interval வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா 2/20 போட்டால் 40. ஸோ ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன 40 மீட்டருக்கு ஒரு ஆர்க் போடுறாங்க. எந்த இதில், அடுத்த கான்டூர் 96ல். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வேணும்னா Bலேருந்து 40க்கு அடுத்த கான்டூர் ஆர்க் போடுறாங்க, தட் இஸ் பாயிண்ட் C. மறுபடியும் அடுத்த பாயிண்ட் வேணும்னா Cலேருந்து அடுத்த கான்டூருக்கு 40 மீட்டர் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரோடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரோட் மார்க் என்ன செய்யலாம், பண்ணிடலாம் அந்த பாயிண்டில். Now let us see what are the uses. A contour map is used to compute the topography of the country. ஸோ கண்ட்ரியோட டோப்போகிராஃபியை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு என்னது கான்டூர் மேப் நமக்கு நல்லா உதவுது. வெதர் இட் இஸ் ஃப்ளாட், அண்டுலேட்டிங் ஆர் மவுண்டேனியஸ். நம்ம கண்ட்ரி ஏரியா வந்து சமதளமாக இருக்கா, இல்லாட்டினா வந்து மேடு பள்ளமாக இருக்கா, இல்லாட்டா மலை பகுதியாக இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நமக்கு கான்டூர் மேப் நமக்கு நல்லா உதவுது. The nature of the ground surface of a country can be understood by studying a contour map. ஸோ கான்டூர் மேப்பை நம்ம படித்தாவே அந்த ஏரியா, தட் இஸ் அந்த ஏரியா வந்து எந்த கேஸில் இருக்குது, 3 கேஸ், என்ன கேஸ், ஃப்ளாட்டாக இருக்கா, அண்டுலேஷனாக இருக்கா, இல்லாட்டி மவுண்டேனியஸாக இருக்கா, அந்த மேப்பை நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கான்டூர் மேப் வந்து டோப்போகிராஃபி வரைகிறதுக்காகவும் அந்த லேண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நமக்கு கான்டூர் மேப் நல்லா உதவுது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் கான்டூர் பிளான் அண்ட் மேப். ஸோ கான்டூர் பிளான் எடுத்துட்டோம்னா அது எந்த பர்பஸ்க்காக வந்து பார்க்கலாம். கான்டூர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ். எந்தெந்த காரணத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க கான்டூர்ஸை. ஃபார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்டரி ஒர்க்கில் எப்படி யூஸ் ஆகுது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் ஆகுது. நம்ம கான்டூர் பிளானும் மேப்பும் எப்படிலாம் அந்த 3 கேஸில் யூஸ் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் ஒர்க்கில் பார்க்கலாம். ஹென்ஸ் த பாசிபிள் ரூட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கேன் பி டிமார்க்கேட்டட். ஸோ நம்ம கம்யூனிகேஷனுக்கு எந்த வேலை போனால் கம்யூனிகேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குன்றதை நமக்கு என்ன செய்யலாம், கான்டூர் மேப் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A suitable site or an economical alignment can be selected for any engineering project. ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அது சூட்டபிள் சைட், இந்த இடத்துல பிரிட்ஜ் போடலாமா, அது என்னது சரியாக இருக்குமா, அந்த சைட் ஓகேயா, இந்த இடத்துல ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஓகேயா இருக்குமா. ஸோ அந்த சைட் சூட்டபிள் சைட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டுக்கு சூட்டபிள் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யுது, கான்டூர் மேப் நமக்கு அதிகமாக உதவுது. The capacity of a reservoir or the areas of a catchment can be approximately computed. ஸோ ரிசர்வாயரோட கெப்பாசிட்டி கூட கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உதவுது, கான்டூர் நமக்கு அதிகமாக உதவுது. The intervisibility or otherwise of different points can be established. சப்போஸ் 2 பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் தடைகள் எதனா இருக்குது, தட்ஸ் பிரேக்கிங் எதனா இருக்குது, கண்டினியூஸாக பார்க்க முடியல, அந்த மாதிரி கேஸில் நமக்கு என்ன எது அதிகமாக உதவுதுன்னா கான்டூர் நமக்கு அதிகமாக உதவுது. A suitable route for a given gradient can be marked on the map. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம எந்த gradient இருந்தாலும் நமக்கு அந்த ரூட்டு வந்து அலைன் பண்ணுறதுக்கு நமக்கு கான்டூர் நமக்கு நல்லா உதவுது. A section of the ground surface can be drawn in any direction from the contour map. ஸோ கான்டூர் மேப்னால கிரவுண்டோட செக்ஷனே வரைஞ்சிடலாம். கான்டூர் மேப் இருந்ததுன்னா அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஹைட் இருக்குது, மேடு எவ்வளோ இருக்குது, பள்ளம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம என்ன செய்யலாம், கிளியராக கான்டூர் மேப்பில் செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், குவான்டிட்டிஸ் ஆஃப் எர்த் ஒர்க் கேன் பி அப்ராக்சிமேட்லி கம்ப்யூட்டட். ஸோ நம்ம வந்து சில இடத்துல நம்ம வந்து எர்த் ஒர்க் ஃபில் பண்ணணும், சில இடத்துல கட் பண்ணணும், அது மாதிரி இடத்துல எர்த் ஒர்க் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எது கொடுக்குன்னா கான்டூர் மேப் நமக்கு கொடுத்துரும். இன் மிலிட்டரி ஆப்ரேஷன், the aim of military engineer is to choose favorable site for attack and defense etc. மிலிட்டரி எடுத்துட்டோமே நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல இருந்து நம்ம அட்டாக் பண்ணலாம்,
எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கலாம், இதெல்லாம் நமக்கு கான்டூர் மேப் டீட்டெயிலாக கொடுத்துருது. The contours enable him to determine the best site where the ammunitions, guns, etc. can be stored for attack. ஸோ நம்ம வந்து military mans வந்து எல்லா கன்ஸு கையில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அது ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வைப்பாங்க. அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் மிலிட்ரி மேனுக்கு நமக்கு கான்டூர் மேப் கொடுத்துருது. ப்ராபபிள் பொசிஷன் ஆக்குபைட் பை அன் எனிமி கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன் ஃப்ரம் த கான்டூர். கான்டூர்லேருந்து எங்கெல்லாம் எதிராளி ஒளிஞ்சிட்ருப்பான், எந்த இடத்துல ஒருப்பான்றதை நம்ம தெளிவான செய்யலாம், கான்டூர் மேப்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ கான்டூர் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கேஸும் நமக்கு கான்டூர் மேப் ரொம்ப தேவைப்படுது. நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வாயர். இப்போ ரிசர்வாயர் கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கும் கான்டூர் மேப் ரொம்ப அதிகமாக உதவுது. அதுக்கு வந்து நம்ம கால்குலேஷனில் தான் பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்? The contours can be used to determine the storage capacity of the reservoir. ஸோ ரிசர்வாயரில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதையும் கான்டூர் மேப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். The area enclosed by each contour line is found out by the use of a planimeter. planimeter மூலமாக ஏரியா கால்குலேட் பண்ணிடுறோம். And then the volume of water contained between successive contours is worked out. ஸோ planimeter மூலமாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த வால்யூம் வந்து ஃபார்முலா மூலமாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். It is clear that the cubic content between any two successive contours is equal to the mean of the area of the upper and lower contours multiplied by the vertical interval between the two contours. So இந்த cubic contour content எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, upper ஏரியாவும் லோவரையும் ஆட் பண்ணிட்டு, upper contour lower contour ஆட் பண்ணிட்டு, it is multiplied by the vertical interval வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு cubic content நமக்கு கிடைக்குது. இப்போது நம்ம வந்து ப்ராப்ளம் போக போகிறோம். லெட் A1, A2, A3, A4, A5 be the areas enclosed between the various contours. ஸோ ஏரியா வந்து ஒவ்வொரு ஏரியா, ஒரு கான்டூரில் இருக்கிற ஏரியா அதை வந்து செய்கிறாங்க. A1, A2 அப்படி எடுத்துக்கிறாங்க. லெட் H be the vertical distance that is contour interval. நம்ம கான்டூர் இன்டர்வலுக்கு பார்க்குறோம் இல்லையா, அதை H நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். Then the volume of water can be calculated using the following formula. நம்ம எண்ட் ஏரியா மெத்தட் பிரகாரம் போடலாம், ட்ரப்பீசாய்டல் ஃபார்முலாவில் போடலாம், பிரெஸ்மாய்டல் ஃபார்முலாவில் போடலாம். இந்த 3 மெத்தட்லேயே நம்ம செய்யலாம். ஏரியா ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் ரிசர்வாயர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா பிளானிமீட்டர் மூலம் கண்டுபிடிச்சிட்டு கெப்பாசிட்டி வந்து இந்த ஃபார்முலா மூலமாக calculate பண்ணி கண்டுபிடிக்கலாம். So let us see what is the formula for trapezoidal rule. So trapezoidal rule, V equal to H by 2 into A1 plus AN plus 2 into A2 plus A3 plus up to AN minus 1. It may be written as V will be equal to contour interval divided by 2 into first area plus last area plus 2 into sum of all other areas. இந்த 5th யூனிட் எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம தரவாக படிச்சிட்டோம்னா 5th யூனிட்டில் 10 மார்க்ஸ் நம்ம அழகாக நம்ம வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா எடுத்துட்டோம்னா V will be equal to H by 3 into A1 plus AN plus 2 into A3 plus A5 plus up to AN minus 2 plus 4 into A2 plus A4 plus AN minus 1. That is 2 into என்ன சொல்கிறாங்க, sum of odd numbers plus 4 into sum of even numbers. பார்க்கலாமா? V will be equal to contour interval divided by 3 into first area plus last area plus 2 into sum of all odd numbers plus 4 into sum of all even numbers. இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ trapezoidal formula is V equal to H by 2 into A1 plus AN plus 2 into all other areas. Prismoidal formulaவில் A1 plus AN தான், பட் H by 3 அங்கே H by 2 இங்கே H by 3 இதெல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் 2 into என்ன சொல்கிறாங்க, sum of all odd numbers all area, அடுத்து 4 into sum of even areas. First problem, at the site of reservoir, areas enclosed between the dam and contours are given below. That is contour level கொடுத்துட்டாங்க 95, 97, 99, 101, 103. அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துட்டாங்க 552, 6350, 52600, 78000, 3,68,000. Calculate the capacity of the reservoir by trapezoidal formula. நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு செய்யலாம். அந்த இதில் ஒரு 3 நிமிஷத்தில் இந்த ப்ராப்ளத்தை வந்து முடிச்சிடலாம். பாருங்கள் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. H equal to எப்படி கண்டுபிடிப்பாங்க பாருங்கள். 95, 97, 99, 101, 100 டிஸ்டன்ஸ் பாருங்கள். 95க்கு 97 டிஃப்ரென்ஸ் என்ன 2. ஸோ என்ன செய்கிறாங்க, அப்போ கான்டூர் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க 2. ஸோ இட் இஸ் H equal to 2. ஒவ்வொரு ஏரியா பாருங்கள் கொடுத்தது வந்து A1, இது A2, இது A3, A4, A5 நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. A1 என்ன நமக்கு என்ன தெரியும், நமக்கு A1 என்னன்னு தெரியும், A2 தெரிஞ்சு போச்சு, A3 தெரிஞ்சு போச்சு, A4, A5 இது கிவன் டேட்டா. நமக்கு வேண்டியது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர். அவங்க கேட்டிருக்காங்க கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா trapezoidal ஃபார்முலா. ஒரு கொஷின் பார்த்தோம்னா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம நல்லா பார்த்துக்கணும். மாற்றி ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு தெரியும் ஃபார்முலா V will be equal to
h/2 into a1 plus a5 plus 2 into all other areas. நமக்கு எத்தனை இருக்குது? நமக்கு 5 ஏரியா இருக்குது. அதில் a1 a5 முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் ஏரியா முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் ஏரியா முடிஞ்சு போச்சு. இப்போ மீதி இருக்கிறது நமக்கு 3 ஏரியா தான் நமக்கு இருக்கிறது. வந்து மீதி வந்து 3 ஏரியா தான் இருக்குது நமக்கு. ஸோ அந்த 3 ஏரியா நம்ம எழுதி போட்டு தட் இஸ் a2 ப்ளஸ் a3 ப்ளஸ் a4. பாருங்கள் இப்போ a1 வேல்யூ பாருங்கள் 552 போட்டுட்டோமா. a2 வந்து நெக்ஸ்ட் நமக்கு a5, நெக்ஸ்ட் a1 552, நெக்ஸ்ட் a5 பாருங்கள் 3,68,000 பாருங்கள் a5 போட்டாச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு மீதி இருக்க என்னது 6,350, 52,600 ப்ளஸ் 78,000. ஸோ நமக்கு ஸோ a1 ப்ளஸ் a2 பாருங்கள் இது வந்து நமக்கு a1 போட்டாச்சு என்ன வந்துடுது. இது நமக்கு நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க, நெக்ஸ்ட்டில் போட்டுட்டோம். இதில் போடும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும். எப்போ என்ன நம்ம ஆட் பண்ணிவிட்டு தட் இஸ் உள்ளே இருக்க ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணால் நெக்ஸ்ட் வெளியே இருக்க ப்ராக்கெட் வரணும். ஃபஸ்ட்டு a1 ப்ளஸ் a5 பாருங்கள் a1 ப்ளஸ் a5யும் a1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள். a1 ப்ளஸ் a5 ஆட் பண்ணால் 552 ப்ளஸ் 3,68,000 வச்சுக்கோங்க. இப்போ a2 a3 a4 இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். இது மூணுத்தையும் ஆட் பண்ணு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். 6350 52,600 78,000 மூணு ஆட் பண்ண நம்ம கிடைக்கிறது வந்து 1,36,950. நம்ம 552வையும் 3,68,000 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 3,68,552 நம்ம கிடைக்கிது. ஸோ நம்ம எய்ம் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும்னா ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆட் பண்ணிட்டோம், செகண்ட் பார்ட் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் இது ஆட் பண்ணியாச்சு இல்லையா. ஆட் பண்ணிட்ட பிறகு நமக்கு இது என்ன செய்யணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த பிறகு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நமக்கு இந்த வேல்யூ தான். It is coming around 2,73,900. ஸோ ஆட் பண்ணிட்ட பிறகு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது சேம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ஏன்னா இதுக்கு மல்டிப்ளிகேஷன் எதுவும் கிடையாது, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட் எடுத்து ஆட் பண்ண நமக்கு என்ன வருது. ஸோ இந்த பாயிண்ட் தட் இஸ் 368,552 ஆட் பண்ணி அதோட 273,900 ஆட் பண்ணால் நமக்கு we are getting 642,452. இந்த வர்ற ஆன்சர் should be multiplied by 2/2. 2/2 என்ன வரும் நமக்கு பாருங்கள். 2/2ன்னு கேன்சல் ஆகிடுது, இதுவும் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ 642,452. இந்த 642,452 எப்படி எழுதுனா v will be equal to 642.452 into 10^3 cubic meter. இப்படி நம்ம எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இதெல்லாம் செய்யலாம் 10^3 cubic meter போட்டு நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் முடிச்சு பிறகு தான் வெளியில் வரணும். அந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணால் இது 3 minutes இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. என்ன மெத்தடில் முடிச்சிருக்கோம், ட்ரப்பீசாய்டல் ஃபார்முலா மெத்தடில் முடிச்சிருக்கோம். செகண்ட் பார்க்கலாம். த ஏரியா வித்தின் த கான்டூர் லைன்ஸ் அட் த சைட் ஆஃப் ரிசர்வாயர் த ஃபேஸ் ஆஃப் த ப்ரொப்போஸ் டேம் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 100, 103, 106, 109, 112, 115, 118 கொடுத்துட்டாங்க. ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்ன செய்கிறாங்க, தட் இஸ் A1, A2, A3, A4, A5, A6, A7. ஸோ 7 points கொடுத்துட்டாங்க. Assuming 100 meter as the bottom level of the reservoir and 118 meter as the water level, calculate the capacity of the reservoir by Prismoidal formula. என்ன கொடுத்துருங்க இதில் Prismoidal formulaவில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் given data எழுதலாம். given data A1 கொடுத்துருக்காங்க. it is all given in எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே மீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள் A1 தெரியும், A2 தெரியும், A3, A4, A5, A6, A7 இது நமக்கு தெரிஞ்சது தான். இது நமக்கு ஹெச் எப்படி கண்டுபிடிப்போம், டிஃப்ரென்ஸ் தட் இஸ் 103 - 100 போட்டால் எவ்வளோ வருது, தட் இஸ் 103 - 100, 106 - 103 போட்டால் நமக்கு ஹெச் வந்து நமக்கு 3 தான் வருது. பாருங்கள் 3 meters. ஸோ ஏரியா தெரிஞ்சு போச்சு, 3 meter தெரிஞ்சு போச்சு. என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கெப்பாசிட்டி ஆஃப் த ரிசர்வாயர். என்ன ஃபார்முலா, பிரிஸ்மாயில் ஃபார்முலா V = H/3. ஃபஸ்ட் ஏரியா லாஸ்ட் ஏரியா. லாஸ்ட் ஏரியா நமக்கு என்னது A1 ஃபஸ்ட்டு, லாஸ்ட் வந்து A7. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் A1 + A7 + 2 இன்ட்டு பாருங்கள் மீதி என்ன இருக்குது பாருங்கள் ஆட் நம்பர்ஸ் நமக்கு இருக்கிறது வந்து A1, A2, A3, A4, A5, A6, A7. இதில் நமக்கு வந்து A1 ஃபஸ்ட் பாருங்கள் H/3 into A1, A7. ஸோ A1 முடிஞ்சு போச்சு, A7 முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற ஆட் நம்பர் நம்ம பார்க்கணும் சரியா. ஆட் நம்பர் நம்ம மீதி என்ன இருக்குதுல A3 இருக்க ஆட் நம்பர் ப்ளஸ் A5 நமக்கு ஆட் நம்பர். ஸோ 2 into A3 + A5 போட்டுப்போம். ஸோ இது முடிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட் ஈவன் இருக்குது ப்ளஸ் 4 into ஈவன் நம்பர் பாருங்கள் A2 ஒன்று இருக்குது, A4 இருக்குது, A6 இருக்குது. ஸோ A2,
A4 A6. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் மீதிலாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன எழுதிட்டோம்னா அதுலேருந்து ஃபார்முலா நம்ம ப்ரிஸ்மாயில் ஃபார்முலா எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். A1 வேல்யூ தெரியும் நமக்கு, A7 வேல்யூ தெரியும், A3 தெரியும், A5 தெரியும், A2 A4 A6. பாருங்கள், அந்தந்த வேல்யூ நமக்கு வந்து அந்தந்த வேல்யூ நம்ம செய்கிறாங்க. நம்ம கிவன் டேட்டெல்லாம் எழுதிட்டோம். அந்தந்த வேல்யூஸ் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாவே அந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அடிஷன் என்ன ஆட் பண்ணணும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் எடுத்துட்டோம்னா இந்த பாயிண்ட் ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ண நமக்கு வந்து 39.400 வந்துருச்சு. இந்த 2 அப்படியே நம்ம போட்டுக்கணும். நம்ம 2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை ஆட் பண்ண நமக்கு வந்து 41,000 வந்துடுது நமக்கு. 4 அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை ஆட் பண்ண நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு இப்போ 2 இன்ட்டு இந்த வேல்யூ, ஸோ 82,000. ஸோ 4 இன்ட்டு இந்த வேல்யூ, ஸோ இட் கிவ்ஸ் 2,48,800. இப்போ மூணுமே நமக்கு என்ன வந்துருச்சு, நமக்கு வேல்யூஸ் அடிஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நம்ம வி ஆர் கெட்டிங் 3,70,200. நமக்கு வந்து இந்த 3,70,200 வந்துடுது. இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். இல்லை அடிஷன் முடிச்சிட்டோம், உள்ளே இருக்க எதாவது ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற அடிஷன் முடிச்சிட்டோம், ப்ராக்கெட் உள்ள இருக்க மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டு நமக்கு ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம இப்போ பாருங்கள் 3 கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி இருக்குது இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ணி இறக்கிட வேண்டியதான். ஸோ இட் இஸ் கம்மிங் அண்ட் V will be equal to 3,70,200 meter cube. ரிசல்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் தி ரிசர்வர் will be equal to V equal to 3,70,200 into 10. ஆக்சுவலி 10⁻³ கூட போடலாம். அது என்ன சில 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சு போடலாம். அப்படின்னா அப்படி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து 10 கியூபில் எழுதினாலும் எழுதலாம், இல்லாட்டி அப்படியே நம்ம எழுதினாலும் எழுதலாம். ஸோ இட் இஸ் V is equal to 3,70,200 meter cube. இல்லாட்டினா என்ன செய்வாங்க, 370.2 into 10⁻³ meter cube. எப்படி எழுதினாலும் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டு தான். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 மெத்தடும் பார்த்துட்டோம். இதில் ப்ரிஸ்மாய்டு ஃபார்ம்லாம் பார்த்துட்டோம், ட்ரபிசாய்டல் ஃபார்ம்லாம் பார்த்துட்டோம். இது 2 ப்ராப்ளம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உள்ளே இருக்க இன்னர் ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இருக்க ப்ராக்கெட் வரணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிறதுக்கு வரணும். அப்படி வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து நம்ம நல்லா அழகாக வாங்கிக்கலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.